வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் ஸ்டிச் எப்படி போடுறது அண்ட் அனிகோம் ஸ்டிச் எப்படி போடுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கையிலேயே வரைஞ்சிருக்கேன் 3 லைன். இந்த மாதிரி 3 கோடு போட்டுட்டு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நான் அயன் த்ரெட் நீடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வர் கலரில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. மேலேருந்து எடுத்துக்கிட்டு சென்டருக்கு வந்துட்டு இப்படி இழுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி வரணும். இது ஒய் மாதிரி இருக்கணும் நமக்கு. அதனால தான் இது பேர் ஒய் ஸ்டிச்சு. மேலே மட்டும் லாக் பண்ணணும். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் இப்படி வரேன், நடுவில் வந்துட்டு ஒரு டைம் செயின் எடுக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி போகிறேன், ஸ்ட்ரைட்டாக ஆக்கிட்டு மேலே மட்டும் வந்து ஒரு குட்டியாக செயின் போட்டுக்கிறேன். அதுதான் லாக்னு சொல்லுவோம். நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே வரேன், திரும்பியும் நல்லா இப்படி இழுத்துக்கணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் இதுவும். இப்படி இழுத்து கொடுத்தீங்கன்னா அழகாக மேலே போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி இழுத்துட்டு மேலே வந்துடும். நமக்கு பொறுமையாகவே பாருங்கள், உங்களுக்கே புரியும். அங்கே பாருங்கள் எப்படி இழுக்கிறேன்னு. இந்த மாதிரி இழுத்தா தான் நமக்கு வரும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான். மேலே ஒரு குட்டி லாக் போடணும். வேறு எங்கேயுமே லாக் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி எங்கே மட்டும் லாக் போடுறேன்னா மேலே மட்டும் குட்டி லாக் ஒய் மாதிரி வரணும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போடணும். அந்த கீழே போடுற ஸ்டிச் வந்து இப்படி இழுக்கிறப்ப நம்ம ஸ்ட்ரைட்டாக இழுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இது நேம் வந்து ஒய் ஸ்டிச். இதை கண்டினியூ பண்ணி போட்டால் தான் நமக்கு அனிகோம் ஸ்டிச் வரும். அது நான் நெக்ஸ்ட்டு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். அது பேர் வந்து ஹெரிங் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஸ்டிச்சு நேம் வந்து ஹெரிங் போன் ஸ்டிச்சு. அது எப்படி போடுறதுனா 2 பக்கமே முக்கோணம் மாதிரி இருக்கும். மேல் பக்கம் பார்த்தாலும் நமக்கு ஒரு குட்டி முக்கோணம் இருக்கும், கீழ்ப்பக்கமும் முக்கோணமாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ ஒன்றுமே நம்ம கிளாஸஸில் இருக்குது ஸ்டிச்சஸ்ஸு. இதை கற்றுக்கிட்டு தான் நம்ம ப்ளவுஸில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். மேலே போயிட்டு குட்டி லாக்கு, இந்த பக்கம் ஒரு குட்டி லாக், இங்கே ஒரு குட்டி லாக். குட்டி லாக்குன்றது குட்டி செயின் ஸ்டிச். கீழே இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு நல்லா லாங்காக நல்லா பார்த்துக்கோங்க. ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே இழுத்துக்கிட்டு ஒரு குட்டி லாக், அதாவது குட்டி செயின் ஸ்டிச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. அப்போ நமக்கு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குங்களா? இதுதான் நமக்கு இந்த ஸ்டிச்சே. ஓகேங்களா? மேலே வந்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் ரிவர்ஸில் போயிட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு கீழே லாங்காக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இதுதான் ஹெரிங் போன் ஸ்டிச். ஓகேவா? வேறு எதுவுமே இல்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதே மாதிரி பொறுமையாக போட்டுக்கோங்க. மேலே போயிட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு லாக், அந்த பக்கம் ஒரு லாக் வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இந்த கிளாஸு. இந்த ஸ்டிச்சு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஜரியில் தான் போடுறேன், வேறு எதுலையுமே போடலை. சில்க் த்ரெட்டில் போடல, ஜரியில் தான் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சில்க் த்ரெட்லேயுமே அடுத்தது ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இதே மாதிரி லைனில் வரைஞ்சிட்டு ஜஸ்ட்டு போட்டால் போதும். இதுக்கெல்லாம் நீங்கள் டிசைனில் இமேஜ்லலாம் போட தேவையில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். அது வந்து நமக்கு ஹனிகோம் ஸ்டிச். ஓகேவா? மேலே ஒரு சின்ன லாக் போட்டிருக்கேன். நம்ம ஒய் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு அனிகோம் ஸ்டிச் கிடச்சிரும். மேலே மட்டும் குட்டி லாக் போடுறது பேர் தான் ஒய் ஸ்டிச். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டு, இந்த ஸ்டிச் எப்படி போடுறோம், அடுத்த ஸ்டிச் எப்படி போடுறோம், ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே. நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஒரு வேளை நீங்கள் ஃப்யூச்சரில் கிளாஸ் எடுக்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறீங்கனாலும் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் ஞாபகமும் வச்சுக்கணும். நீங்கள் திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் ஒய் ஸ்டிச்சு. மேலே ஒரு குட்டி லாக் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். அதை ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 லைனுக்கு போட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி 3 கோடு போட்டுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. 2 கோடு போட்டு பாதியில் ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கும். அதனால் 3 கோடு கரெக்டாக ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணாட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு லைனுக்குமே எண்ணாட் போடணும். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் நான் எப்படி தொடங்குறது அப்படின்னு சொல்கிறேன். கீழே ஏன் நான் அந்த மாதிரி கோடு கோடாக போட்டிருக்கணும்னு சொல்கிறேன். ஹனிகோம் ஸ்டிச்சுன்னு சொன்னேன்ல, ஸோ அதனால் கீழே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீழே இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன்னா போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக இப்படி கொடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் இழுத்துட்டு மேலே அது நெருக்கமாகவே நமக்கு ஒரு குட்டி லாக் போடணும். ஒட்டினா போல் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறோம்.
கிட்ட போயிட்டு நல்லா இழுத்து விடுங்க. அந்த தண்டு பகுதியை வச்சு இழுத்து விட்டுட்டு அந்த நீடிலோட குட்டி லாக் போட்டுக்கோங்க. சில பேர் வந்து டூலிப் நீடிலுமே யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அதில் பெட்டராக வருதுன்னா பழக்கமாகிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே, பீட்ஸ்க்கும் சரி த்ரெட்டுக்கும் சரி. உங்களுக்கு டூலிப் நீடில் ஓகேவாக இருக்குது நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, எனக்கு இந்த நீங்கள் சொல்கிற நீடிலே ஓகே அப்படின்னா நீங்கள் த்ரெட் நீடில் இந்த மாதிரி அயன் நீடில்ஸே யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும். நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். அது ஒட்டினா போல் அதே ஒயிட் ஸ்டிச்சு அடுத்த 3 லைனுக்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு திரும்பி அடுத்த 3 கோடு மாதிரி போட்டு அது ஒட்டினா போல் போடணும். இதே மாதிரி போட போட நமக்கு தேன் கூடு மாதிரி கிடைக்கும். நமக்கு இங்கேயும் எண்ணாட் போட்டுக்கோங்க. அதனால தான் அது பேர் ஹனிகோம் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் தேன்கூடு தையல்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள். அது பார்க்க எப்படி இருக்கோ அதுதான் அதோட பேர். இதே மாதிரி எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் அடுத்தது அதே மாதிரி போக போகிறோம், அதே மாதிரி பண்ண போகிறோம், இதே மாதிரி கண்டினியூவாக பண்ண போகிறோம். இவ்வளோ தான் இந்த ஸ்டிச்சு. ஸோ இதுக்கு நடுவில்னா நம்ம ஸ்டோன் வச்சுக்கலாம். நம்ம ஹேண்டில் மட்டும் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கூட நம்ம கொண்டு வரலாம். எப்பயுமே ஒரே மாதிரி பீட் ஒர்க் கொடுக்குறதோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டிச்சஸ்ஸே நம்ம கொண்டு வரலாம். அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு ஓவல் ஷேப்பில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணி போடலாம். பார்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோன் வச்சுக்கலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எந்த ஸ்டிச்சை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்லாம் ஏன் கற்றுக் கொடுக்குறீங்க, இல்லை ஏன் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான பதில் தான் இது. இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுமே நம்ம யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம், சரிங்களா? ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டில் எல்லா ஸ்டிச்சஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் போட சொல்லுவேன். இந்த ஸ்டிச் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதை வச்சு ப்ளவுஸ் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா காமனாக பீட் ஒர்க் மட்டும்தான், ஆரி ஒர்க்னாலே பீட் ஒர்க் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி முக்கால்வாசி பேர் அதை கேட்டாலே இது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக யூனிக்காக பண்ணும்போது தான் உங்ககிட்ட கஸ்டமருமே வருவாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இதை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்களேன். என் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அவங்க சொந்தக்காரங்களும் அந்த மாதிரி கேட்குறப்ப உங்களுக்கே தெரியும், நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டால் தான் தெரியும். எல்லோரும் மாதிரி நம்ம போட்டோன்னா எல்லோரும் ஜஸ்ட் இதே தான் போடுறாங்க, இதே தான் போடுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இல்லாமல் விலை குறைங்க இந்த மாதிரிலாம் வரும். அது இல்லாமல் நீங்கள் யூனிக்காக போடும்போது இதை யாருமே போட மாட்டாங்க, இவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றது இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸ்லாம் நீங்கள் போடுறப்ப டிசைன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், ஒரே மாதிரி போடாதீங்க. கிளாஸில் 3 ஸ்டிச் பார்த்துருக்கோம். ஒன்று ஒயிட் ஸ்டிச்சு, ஹெரிங் போன் ஸ்டிச்சு, ஹனிகோம் ஸ்டிச்சு. இந்த 3 ஸ்டிச்சுமே நான் ஜரி த்ரெட்டில் போட்டு காமிச்சிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்லேயுமே போட்டு சென்ட் பண்ணுங்கள். அதுலேயுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 2 த்ரெட்லேயுமே போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு டிசைன்லாம் வேணாம், ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் நீங்கள் பழகி பார்த்தாலே போதும். இதுக்கு நடுவில் ஒவ்வொரு பீட் வந்து லாக் பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லை ஸ்டோன் ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான் இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். என்னாட் நான் ஒவ்வொரு இடமும் போடுறேன், அந்த 3 லைனுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் இழுத்தும் போடுறேன். நல்லா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக இந்த மாதிரி இழுத்து அந்த ஸ்டிச் கூட சேர்த்துட்டு ஒரு எண்ணாட் மேலே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த லைன் முடிகிறப்ப ஒரு எண்ணாட் போட்டுக்கணும். என்னோடய ஃப்ரேமில் இதுக்கு மேலே போட முடியாது, அதனால் நான் இதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும், இது கீழேயும் லாஸ்ட்டு 1த்தில் முடியும். நம்ம 5னா அடுத்தது 4 3 2 1 லாஸ்ட்டில் 1 முடியும். அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணி எண்ணாட் போட்டுக்கோங்க, போட்டு சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு இமேஜ் நான் சொன்ன மாதிரி தேவையில்லை, இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்ன டவுட்ஸாக இருந்தாலுமே மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் இந்த மாதிரி எண்ணாட் போட்டு முடிச்சுக்கணும். Thank you for watching.